ஷேய் எல்லா பறவைகளுமே பார்வதியம்மா பேசுகிறேன்டா. எல்லா பறவைகளே ஐயாவுக்கு முன்னாடி சிட்டுக்குருவிலேருந்து மயிலிருந்து காக்கை புறா எல்லா பறவைகளும் ஐயாவுக்கு முன்னாடி நின்று ஐயாவை கும்பிட்டு ஐயா பார்த்து 7 செம்மமாச்சு அப்படின்னு சொல்லி வாயில்லாத ஜீவன் அது உட்கார்ந்து ஐயாவை கும்பிட்டு கடவுள் எங்களை படைச்சிங்க ஐயா, நாங்கள் ஐயா பக்கத்தில் உட்காரலாமா, அவர் தடை கொடுப்பார், உட்கார். நானும் உட்கார்ந்துருப்பேன் லிங்கத்தில். எல்லா பறவைகளையும் தடவி கொடுப்போம். தடவி கொடுத்து அதை சந்தோஷமாக சாப்பிட்டு நாங்கள் மரத்துகளில் எங்களுக்கு வீடு கொடுங்க ஐயா, நாங்கள் அதில் இருந்துக்கிட்டோம் ஐயா. விலங்குகள் நாங்கள் மரத்தடியில் எங்கேயாவது என்ன படுத்துக்கிட்டோம் ஐயா. எல்லாமே ஆடு மாடு கோழி பறவைகள் வரைக்கும் எல்லாம் கேட்கு. அதை அழிக்க வந்த மானிட அரக்க மாதிரி தின்னுட்டு காலை வீசி உள்ளே வாரான். இன்னும் எவ்வளோ பெரிய தப்புக்கு மேலே தப்பு. இதை நுப்பாட்ட தெரியலையா, இதை நுப்பாட்ட முடியலையா, ஒழுங்கா போ. இல்லை தூக்கி அவங்க வழக்கறிஞர் 2 பேர் இருக்காங்க, தூக்கி உள்ளே போட்டுருவாங்க பார்த்துக்கோ அப்படிங்கிற கணக்கு கொடுத்தியா? கொடுக்கல. வழக்கறிஞர் 2 பேர் இருக்கான், ராஜபாளையமும் சிலிவுத்தூர் இருக்காங்க, 2 பேர் இருக்கிறவங்க தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. கொடுத்தியா? கொடுக்கல. மோதாத. சிலிவுத்தூர் கன்றலில் இருக்கிற கணக்கு ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டம். மோதாத, கடவுள்கிட்ட மோதாத, சரியா? கடவுள்கிட்ட மோதாத. படைக்காரு, எல்லாம் படைக்காரு, அதுகளுக்கு உணவு கொடுக்கணும். காலையில் அந்த உட்காந்துருக்காரு, நான் கணக்கு போடுதேன். அந்த உட்காந்து பறவைகளுக்கு சாப்பாடுக்கு பார்க்காரு. எல்லாம் அதுகளுக்கு சாப்பாடு என்ன அப்படின்னு அவர் காலையில் இருந்துச்சு அதை தான் பார்ப்பார். பறவைகள் விலங்குகளுக்கு சாப்பாடு உலக நாட்டில் எங்கெங்கே கிடக்கு எல்லாம் அந்த கண்ணோட்டம் 3வது கண் நெற்றி கண்ணால் பார்த்து சாப்பாடு உணவுகள் கொடுக்கணும். இப்படி மானிட போய் அழித்து நாசம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. கைலாயத்தில் எவ்வளோ நாசம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் பார், எவ்வளோ நாசம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. நாசம் பண்ணத்தான் இன்னும் ரெடியாக நிற்கான். இந்த பத்திரம் போட்டவன் பூரா வெறியில் நிற்கான், நாக்கை கடிச்சு. டைம் நெருங்கிருச்சுடா, உங்களுக்கு டைம் நெருங்கிருச்சு. விளையாட்டுக்கு கணக்கு போடுறதுன்னு அவன் சொல்லுவாங்கல்ல, வந்தவன் போனேன் எங்களுக்கு வழக்கறிஞர் சொல்லுவாங்க நாங்கள் வரலாம் போகலாம், நாங்கள் என்னென்ன செய்யலாம்னு. அப்போ நீதிமன்றத்தை அவமதிப்பு, நீதிமன்றம் கோர்ட்டு தலை வாசல் அவமதிப்பு, நீதிபதி சர்ச்சு கோட்டார் ஆணுமென்னும் நடத்தக்கூடிய கணக்கில் அவமதிப்பு. எவ்வளோ பெரிய அவமதிப்பு. கணக்கு போட்டார், எலெக்ஷனையோடு முடிஞ்சு வச்சு. கிரிமினலில் உட்காந்துட்டார். கிரிமினல் உட்காந்தா தேடி தூக்குவாங்க. சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவனை தேடி தூக்கி உள்ளே கொண்டு போய் செயலரில் ஏற்றுவார், விடமாட்டார். முக்கால் சத்தியம். அக்குருஸ்தத்தில் உட்காந்துருக்காரு. சாப்பாடு பூமியில் நான் கொடுத்துருக்கேன், பூமியை பூரா அழித்து ஒரு கெட்டட மாளிகை போட்டுருந்தானா 500 பறவைகள் அந்த இடத்துல சாப்பிட்டு போவோம், உணவுகள் சாப்பிட்டு போவோம். உனக்கு இருப்பு இடம் என்னடா, உனக்கு படுத்து எழுச்சி போகிற என்னடா, வாண்ட பயலுக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் அழிக்கிறது கடா கொடுத்துருக்காரு. இவ்வளவு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு காமுட்டா பேலா வந்து வச்சுருக்கான். டெல்லியில் அவன் முட்டாப்பேல் கேட்டு கட்ட முட்டாப்பே. அதுக்கு தான் கணக்கு கொடுத்தார். ஏன்னா அந்த கட்சி கொடியை கணக்கு முடிக்கணும். பிஜேபி கொடுத்ததுக்கு வரல, அது எல்லாம் காரியத்தில் கரெக்டாக தான் இருக்காங்க. பெண்ணுக்கு பெண்ணு கூப்பிட்டு என் புள்ள சொல்லுதான்ல, வா எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க கணக்கை கேட்டுட்டு போ அப்படின்னு அந்த மரியாதை அவள் கொடுத்தாளா? இப்போ கடைசி அத்தியாயத்தில் எலெக்ஷன் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி. இவன் எதிர்த்து இவங்க வேறு, இவன் எம்எல்ஏ 10 வருஷம் ஆண்டு நான் நச்சு வச்சுருக்கேன், நான் நல்லா இருக்கேன்னு அவன் நினைக்கான். உட்காந்துருக்கார். இன்னும் அவன் கேள்வி கேட்காம எதிர்த்து நின்று போராடலாமா? கடவுள் சரியா? கைலாசம், இது கைலாசத்தை கைலங்கிரி. உலக மக்களை பூரா இப்போ ஏழை எளிய மக்கள் பூரா தவிக்கி சாப்பாட்டு உணவு பூரா விற்பனையில் போயிடுச்சு. விற்பனையில் போய் கடைக்காட்டுகளை போட்டு நாசம் பண்ணி பாய் பேயலாம். ஏழை எளிய மக்கள் பாவம் தவிக்கி. நீ கெட்டுக்கட்டா பேப்பர் வச்சு வீசி நக்கி தின்னுட்டு உன் பொண்டாட்டி புள்ளையோட நக்கிட்டு போயிடுவேன். அதுதான் கிரிமினலில் உட்காந்துட்டார். தப்பு செஞ்சவனை உள்ளே தூக்கி போடணும் அப்படின்னு. நீதி அரசராட்சி, நீதி அரசராட்சியில் இன்றைக்கி இராணுவத்துக்குள்ள கணக்கில் இன்றைக்கி கிரிமினல் உட்காந்துட்டார். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலத்தில் உட்காந்துட்டார் கிரிமினல். இப்போ என்ன நடக்குன்னு பாரு. அரசியல்வாதியார் அப்படியே கலட்டி விட்டு அடிப்பான், கலட்டி விட்டு விரட்டி அடிக்குவா, அந்த மாதிரி விடுவார். அகம்பாத சேட்டை பண்ணாதீடா, கணக்கு போட்ட கணக்கு பார்க்கலையாடா, திருந்த மாட்டீங்களாடா, திருந்தது உங்களுக்கு இல்லையாடா, அவர்கிட்ட மோதிக்கிட்டு தான் இருக்கணுமா? முட்டா போய்கலாம், முக்கால் சத்தியம். ராஜபாளையமே அவர்கிட்ட மோதி நிற்கான். 10 வருஷம் ஆண்டுகாலம், 6வது வருஷம் உட்காந்துருக்காரு. இன்னும் ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்கலன்னா அப்போ வழக்கத்தான் பார்க்கான். நம்ம பார்ப்போமா ஜெயிப்போமா, நம்ம 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 அரசராட்சி மாதிரி நம்ம ஆண்டுவோமான்னு நினைக்க. கோயிலுக்கு குளம்பூரா இடித்த கணக்கெல்லாம் அப்படியே பார்க்காரு. எத்தனை 200க்கு மேலே இடிச்சிருக்கான். அவனே இந்த இப்போ உள்ள ஆட்சியில் சொல்லலாம்ல, நாங்கள் சென்னை மெட்ராஸில் திமுக கட்சிக்காரன், வங்கலடு தஞ்சாவூர்காரன், பார்வதி லட்சுமி சரஸ்வதி 3 கோயில் நாங்கள் எங்கள் ஆட்சியில் இடித்தோம்ங்கல்ல.
எவ்வளோ பெரிய தப்பு. அவர் மனம் எவ்வளோ கலங்குதாடுறா. இடிக்கிறது காட்டா. நான் என் 3 அம்மமார் உட்காந்துருக்கான்னு கேட்காரு. எவ்வளோ பெரிய தப்பு செய்தாடா. 7 செம்ம சேட்டை செஞ்சவன் இந்த செம்மத்தில் ரெக்கே ஒடிச்சு விட்ருவார். பார்த்துக்கோ, குடும்பமே ஒடிச்சு விட்ருவார். ஒழுங்கா போ. எல்லா இடத்துலையும் ஆணவம் மாறாதடா. ஆணவம் மாறாதன்னா பூமியை கொடுத்ததே கடவுள். அதான் படைக்கிறது ஒரே உயிர். ஆடு மாடு கோழி பறவை வரைக்கும் ஒரே உயிர். 8 7 ஓலைச்சொல்ல இருக்குது. நீ தான் பிரித்து நச்சு வச்சுருக்க. சாதியாக வச்சு மதமாக வச்சு நச்சு வச்சுருக்க. தூக்கி போட்டு மிதிச்சு போடுவார். முக்கால் சத்தியம்.